SIR குறித்து 13 மாநிலங்களிடம் நாளை காலை எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி மற்றும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதான் இது அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க, அவசரப்பட்டு அள்ளி தெளிச்ச கதையா தான் இருக்கு. இது நீண்ட நெடிய காலம் எடுக்க வேண்டும், பொறுமையா செய்ய வேண்டும். பொறுமையா செய்யறத அவசரப்பட்டு இப்படி செய்யறதுனால 2 மணி 3 மணி வரை பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வகுப்பு எடுத்துட்டு பாட சொல்லி கொடுத்துட்டு போகணும். அங்கன்வாடி பணியாளர்கள் 2 மணிக்கு மேல தான் போக முடியும். அதனால இது 2 மாதங்களில் இது எப்படி முடிக்க முடியும்ன்றதுதான் எல்லோருடைய கேள்வி. இது மன உளைச்சல் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம். இந்த SIR வேண்டாம் என்பதுதான் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பொறுமையாக அவர்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு SIR நடத்தலாம் தான் காங்கிரஸ் உடைய பார்வை. ஒரு சில BLO அலுவலர்கள்லாம் வர்றாங்க, என்னன்னாக்கா 3 காலத்தையுமே ஃபில் பண்ண சொல்லி பொதுமக்கள் வந்து ப்ரெஷர் பண்றாங்க. கரெக்ட், அவங்களுக்கு முடியாதுல்ல, எப்படி பண்ண முடியும்? இப்ப உங்ககிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது, என்கிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது. அது 2005 நடந்த SIR உடைய டீட்டெயில் கேட்டா யாருக்கிட்ட இருக்கு? எப்படி அந்த தரவுகள் எங்க இருந்து எடுக்க முடியும் அந்த தரவுகளை? அதனால இதுல மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. மக்களை எளிமையாகவும் மக்களை மகிழ்ச்சியாகவும் வைப்பதுதான் அரசு. இது எளிமையா நடத்துற பணியை போயிட்டு சங்கடத்தை கொடுத்தா, மன உளைச்சலை கொடுத்தா மக்கள் என்ன செய்வாங்க? மக்களுக்காக தான் ஆட்சி, மக்களுக்காக தான் தேர்தல் ஆணையம். ஆகையால் தான் தள்ளி வைங்கன்னு சொல்றோம். எடுங்க, யார் வேணான்னா எடுத்துருங்க. இப்ப முதலமைச்சருடைய தொகுதி அவர்கிட்ட போனாலும் தான் சொல்லுவாரு, அப்படி போலி வாக்காருன்னா உடனே எடுங்கன்னு தான் சொல்லுவாரு. அவர் ஒரு ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துபவர் அவர். அப்படி இருந்தா எடுங்கன்னு சொல்லுவார். தேங்க்யூ.